அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது உபஜயஸ்தானம், 3ஆம் இடத்துல உச்சமாறார். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சிகளுக்கு பின் வெற்றியை கொடுக்கும் ஒரு காலகட்டம் அமையும். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துக்கும், அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்து உச்சம் பெற போறார். அஷ்டமாதிபதி 3ல மறையிறது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. இதன் மூலமா உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் முன்னேற்றங்களும் கிடைக்கும். 3ஆம் இடத்து குரு ஒரு விதமான கூச்ச சுபாவத்தையும் தயக்கத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை நம்மளால செய்ய முடியுமா, இது நமக்கு ஒத்து வருமாங்கிற சந்தேகம் சில நேரங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல எழ வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பல் இல்ல தள்ளி போடும் குணம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு தலை தூக்கும். இதை நீங்க முறியடிச்சா மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சியின் முழு பலனை உங்களால அடைய முடியும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய வேலையை இன்னக்கே முடிக்கணுங்கிற சுறுசுறுப்பை வளர்த்துக்கணும். உங்க இலக்குல மட்டும் கவனமா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த இடமாற்றம்ங்கிறது ஒரு வாடகை வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு மாறுவதாவோ அல்லது அலுவலக இடமாற்றமாவோ இருக்கலாம். அது உங்க விருப்பம். இடமாற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிகழும். தொழில் நிமித்தமா சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரகாசமா இருக்கு. இந்த மாற்றங்கள் ஆரம்பத்துல கடினமா தோன்றினாலுமே நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு நன்மையான மாற்றமா தான் நிச்சயமா இந்த காலகட்டம் இருக்கும். அடிக்கடி சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீங்க. தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்க திட்டமிட்டு பயணம் செய்யறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு. தொழில் மற்றும் பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய 11ஆம் இடத்துக்கு தன்னுடைய பாக்கிய பார்வை கிடைக்கும் காரணத்தினால உங்க வருமானம் நிச்சயமா உயரும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். தங்கம் மற்றும் சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டி முதலீடுகள் செய்வீங்க. ஏன்னா தங்க நகை சேர்க்கை சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அடகுல இருக்க தங்க நகைகளை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மீட்டெடுப்பீங்க. ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க, மீடியா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, எழுத்து துறையில இருக்கவங்க, ஆசிரியர் பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, ஆலோசனை வழங்கும் துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும். புகழும் தேடி வரும். நண்பர்களோடு இணைந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகளை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் கொடுக்கும். பங்குதாரர்களுக்கு இடையே நல்ல புரிதல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா தள்ளி போன திருமணங்கள் இப்ப கை கூடி வரும். ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இப்ப திருமணமாகும். கணவன் மனைவிக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் மிகச்சிறப்பா இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியா வாழ்வீங்க. மூத்த சகோதரர்களால ஆதாயம் இருக்கும். ஏன்னா மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி குரு உச்சமா இருக்கும் காரணத்தினாலையும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே பாண்டிங் அதிகரிக்கும். சகோதர வகையில இருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும். குரு உச்சமா இருக்கிறது இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல. அப்போ மூத்த சகோதர உறவா இருக்கட்டும், இளைய சகோதர உறவா இருக்கட்டும், டோட்டலா சகோதர வகையில அனுகூலங்கள்ங்கிறது கிடைக்கும். ஆனாலும் அஷ்டமாதிபதி இளைய சகோதர ஸ்தானத்துல உச்சமாகும் காரணத்தினால இளைய சகோதர வகையில பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கணும்.
மூத்த சகோதர உறவு சிறக்கும். இளைய சகோதர உறவு சார்ந்த விஷயத்துல பேச்சுல மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து கேது மற்றும் உங்க ராசிய 3ஆம் பார்வையா சனி பார்க்கும் காரணத்தினால அவ்வப்போது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வரலாம். அதனால தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். காலையில் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில கவனச்சிதறல் சற்று கூடுதலாகவே இருக்கும். செப்டம்பர் 2026க்கு பிறகு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும். அது வரைக்கும் படிப்புல அதிகமா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினால புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிறைய பேர் குடும்பத்தோட சென்று வருவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. தந்தை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும். இந்த ஆண்டு சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது விசேஷம். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடை அல்லது கொண்டை கடலை தானம் செய்யறது குருவுடைய அருளை கூட்டும். வயதில் மூத்தவர்கள் மற்றும் குருமார்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறத வழக்கமா வச்சுக்கோங்க. தினமும் 10 நிமிஷம் நடைப்பயிற்சி, தியானம் செய்யறது உங்க மனசை ஒரு நிலைப்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சியில நீங்க சோம்பலை உதறி தள்ளிட்டு உழைக்க தயாரானா ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஆண்டா நிச்சயமா அமையும். கிடைக்கும் முக்கிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.